பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது சாயில் திருப்தியாவேன். நீங்க கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறது. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது சாயலில் திருப்தியாவேன். சங்கீதக்காரனாகிய இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அடுத்தது, நான் விழிக்கும் போது, தூங்கி விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாவேன். அல்லேலூயா. அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த மனுஷன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ மனுஷன், ஜெபிக்கிறவனா இருக்கிறதுனால நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலில் தரிசிப்பேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு தேவ சாயல் உண்டாகும். ஜெபிக்கிறவர்களுக்கு இயேசுவை போல மாறிவிடுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை போல பேசுவார்கள், இயேசுவை போல நடப்பார்கள், இயேசுவை போல செயல்படுவார்கள். காரணம், அந்த வசனம் அவர்களை மாற்றிவிடும். ஆகவே நீங்களும் நானும் தினந்தோறும் ஜெபிச்சு காலையிலே அவருடைய முகத்தை தரிசியுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.